தமிழகத்துல ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து பயணித்துட்டு இருக்கு. ஆரம்பித்து 2 ஆண்டுகள் தான் அந்த கட்சி கடந்திருக்கு. இந்த சூழல்ல நீங்க திராவிட வெற்றி கழகம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கீங்க. இதற்கான காரணம் என்ன சார்? அதோட தொடர்புடைய கட்சி மாதிரியா? இல்லை, அவங்க தமிழக வெற்றி கழகம், நாங்கள் திராவிட வெற்றி கழகம். திராவிட வெற்றி கழகம் என்பது, திராவிடம் என்பது அதற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு கர்நாடகாவிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் தலைநகர் டெல்லியிலிருந்தும் திராவிட இயக்க தலைவர்கள் வந்திருக்கிறார் என்று சொன்னால், திராவிடம் என்பது பரந்துபட்ட ஒன்று. அந்த பரந்துபட்ட தேசியத்தை கட்டிக்காக்க வேண்டிய கடமை, அதை நல்வழிப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்ற உள்வாங்குதலின் காரணமாகத்தான், அந்த புரிதலின் காரணமாகத்தான் திராவிட இயக்க சிந்தனைகளை உள்வாங்கி நாங்கள் திராவிட வெற்றி கழகம் என்ற ஒன்று உருவாக்கி இருக்கிறோம். சமீபத்தில் வந்த ஒரு 4-5 கட்சிகள், குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதே போன்று தமிழக வெற்றி கழகம், அதே போன்று நாம் தமிழர் கட்சி, அதே போன்று அம்மா முன்னேற்ற கழகம், இவை எதையிலும் திராவிடம் வரவில்லை. இது அனைத்துமே கருத்தியல் ரீதியான ஒரு எதிர்வினையாக நாங்கள் கொண்டிருந்தாலும் அந்த கருத்தியலில் நாங்கள் பயணப்படுகிறோம் என்பதற்காகத்தான் 109 ஆண்டு கால அந்த தொடர்ச்சியை, அந்த லெகசி என்று சொல்லப்படுகின்ற அந்த திராவிட இயக்கத்தின் பாரம்பரியம் கொண்ட இந்த நாளில் நாங்கள் உருவாக்குவதற்கான காரணம், நாங்கள் திராவிடத்தின் அடையாளமாக தொடர்ச்சியான இந்த பயணத்தில் நிற்கப் போகிறோம் என்பதுதான் அதில் உள்ளான செய்தியாக இருக்கிறது. நீங்க இவ்வளவு தூரம் திமுகவை பத்தி நிறைய சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. சோ இதுக்கு மாற்றா திமுகவே ஏன் ஃபண்ட் கொடுத்து இந்த கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்க கூடாது, இயக்கத்தை வந்து அப்படி மக்கள் மனசுல வந்து ஒரு சந்தேகம் எழுவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தானே? இல்ல, மக்களுக்கான சந்தேகம் வருன்றதுக்கான வாய்ப்புகள் அல்ல. அப்படிப்பட்ட சிந்தனை ஓட்டம் ஒருபோதும் இருக்காது. காரணம், இது எல்லாமே கருத்து ரீதியான விஷயங்கள் தான். தமிழ் தேசியம் திராவிட இயக்கத்திற்கு எதிரானது என்ற ஒரு சொல்லாடல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இத்தனை இயக்கங்களும் திராவிடம் தாங்காமல் வருகிறது. இன்றைக்கு திராவிடத்தை நோக்கிய மிகப்பெரிய கூர்மையான அம்புகள் வீசப்படுகின்ற காரணத்தினால் திராவிட இயக்கத்தை காக்க வேண்டிய கடமையில் நாங்கள் இருக்கிறோம். இங்கே பேசிய அனைவரும் சொன்னதை போன்று நாங்கள் திராவிட இயக்கத்தின் ஒட்டுமான் செடியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். இது யாருக்கும் எதிரான இயக்கம் அல்ல, திராவிடத்தை காக்கின்ற இயக்கமாக இருக்கும். அதே வேளை திராவிடத்திற்கு எதிரான எந்த சக்தியாக இருந்தாலும் அதை எதிர்க்கின்ற நிலையத்தில் நாங்கள் உறுதியாக நிற்போம். உட்கட்சி ஜனம், குறிப்பாக சொல்லப்போனால் நான் ஒரு 32 ஆண்டு காலம் ஒரு இயக்கத்தில் பயணப்பட்டிருக்கிறேன். தன் மகனுக்காக ஒரு சாதாரண ஒரு பழைய தூக்கி சுமத்தி விட்டு அவர் வெளியேற்றுகின்ற சூழல் வந்திருக்கிறது. எனவே நாங்கள் பயணப்பட்டிருந்த அந்த திராவிட இயக்கத்தினுடைய வழியில் நாங்கள் பயணம் செய்வதற்கு சில தடைகள் ஏற்பட்ட காரணத்தினால், தொடர்ச்சியான அந்த பயணத்தில் நாங்கள் பயணம் செய்வதற்கு நாங்கள் ஏற்கனவே நான் சொன்னதை போன்றுதான், நான் மட்டுமல்ல என்னை சார்ந்த தோழர்களும் உடனடியாக தாய்க்கழகத்தில் இணைந்து பணியாற்றலாம் என்று ஒரு நிலைப்பாடும் விருப்பமும் இருந்தாலும் சில தடைக்கற்கள் அங்கே செல்வதற்கு இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் வேறு வழி இல்லாமல், நீங்கள் இன்றைக்கு பார்த்திருப்பீர்கள், காலையிலிருந்து இத்தனை மணி நேரம் 3.5 மணி நேரம் கடந்த போதும் உணவு கூட அருந்தாமல் அந்த தோழர்கள் காத்திருந்து உரை கேட்கிறார் என்று சொன்னால், இந்த அடர்த்தியான கொள்கை கொண்ட திராவிட இயக்க தீரர்களை நாங்கள் விலக்கி வைத்துவிட்டு நாங்கள் தனிமைப்படுத்த முடியாது, தனிமையாக இருக்க முடியாது. எனவே அவர்களுக்கான ஒரு இயக்கம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இந்த திராவிட வெற்றி கழகம் நாட்டுக்கு தேவையாக இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.